அந்த வித்தியாசமான கதவை அந்த வரதன்றவன் நான் போய் திறக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் திறக்க ட்ரை பண்ணும்போது ஷாக் அடிச்சு விட்டுருது. இதை பார்த்துட்டு மிச்சம் இருக்கிற 3 பேரும் கெக்கபுக்கன்னு சிரிக்கிறாங்க. அப்படி சிரிச்சிட்டு இருக்கும்போது அந்த கோவிந்தன்றவன் என்ன பண்றான்னா, நான் போய் இதை திறக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கதை முன்னாடி போய் சம்மந்தமே இல்லாம சிரிச்ச உடனே அந்த கதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா தன்னால திறந்துடுது. இதை பார்த்துட்டு டேய் வாங்கடா வாங்கடா சீக்கிரம் போலான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கதை வழியா எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க. பார்த்தா இவங்க 4 பேரும் ஒரு பெரிய பாலைவனத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க எவ்வளோதான் நடந்தாலும் சுற்றி சுற்றி ஒரே இடத்துக்கு தான் வரனால அந்த வரதன்றவன் டே நாங்கள் 3 பேர் இங்கே நடந்து போகிறோம் கோவிந்த் நீ மட்டும் இங்கே நில்றான்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா இவங்க 3 பேர் ரொம்பவே கஷ்டப்பட்டு நடந்து வந்துட்டு இருக்கும் போது இவங்களுக்கு முன்னாடி கோவிந்த் நின்றுட்டு இருக்கதை பார்த்துட்டு அந்த விஸ்வநாதன் டே நான் அங்கே தானே நிற்க சொன்னேன் எங்களுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கேன் உடனே டே போங்கடே தீவட்டி தடினுங்களா நான் ஒரே இடத்துல தான் நின்று இருக்கேன் நீங்க தான் சுற்றி சுற்றி என்கிட்ட வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான். இந்த வாட்டி நான் போகிறேன் நீங்களாம் இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு அந்த கோவிந்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்கிறான். அந்த கோவிந்த் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய மணல் குழியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்க்குறான். அப்படி பார்த்துட்ட உடனே கோவிந்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு யோசனை வருது. இவனுக்கு 3 பேரையும் பிடிச்சி இதில் நம்ம தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு. இப்போ அப்படியே கோவிந்துக்கு ஒரு இல்யூஷன் மாதிரி வருது. டே 10 தலைமுறை உட்காந்து சாப்பிட்டா அழியாத சுற்றுறான் அவனுக்கு கதையை முடிச்சு விட்டுருன உடனே அப்படியே என்ன பண்ணுறான்னா கோவிந்தம் அதே மாதிரி அவங்க 3 பேரை தள்ளி விட்டுறான். கோவிந்தம் அவங்க 3 பேரையும் தள்ளி விட்டுட்டு கெக்கப்புக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த பாலைவனமே அதிர ஆரம்பிக்குது. அது வந்து ஒரு பெரிய மலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா உருவாகி அதில் கோவிந்தம் மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தனியாக மாட்டிக்கிறான். கோவிந்தம் அந்த மலை மாட்டிக்கிட்டு தனியாக அழுவும் போது விஸ்வநாதன் டே கோவிந்த் இருக்காடான்னு கத்தும் போது வைத்தியோ டே விடுறான் அவன் பண்ணதுக்கு அவன் வாங்கிட்டுக்கிட்டான்னு சொல்கிறான். இப்போ அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வேற ஒரு இடத்துக்கு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஒரு வித்தியாசமான ஆள் கண்ணு முழிச்சு பார்க்குறாரு. பார்த்தா இருந்தது ஒரு காட்டுவாசி போல. இப்போ வரதனும் எப்படி அந்த பக்கம் வருதுன்னு அந்த காட்டுவாசி கிட்ட கேட்ட உடனே நீங்கள் இந்த பக்கம் வரணும் நான் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி நான் சந்தோஷப்படுத்தணும் அப்போ தான் அந்த பக்கம் வர முடியும் உடனே அங்கே இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்து இப்போ அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாட்டு டான்ஸ்னு சொல்லி அந்த காட்டுவாசியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுத்துறாங்க. அந்த காட்டுவாசியும் வழி உருவாகி விட்டதுன்னு சொல்லிட்டு அப்படியே காத்துலேயே பறந்துட்டு போயிடுறாரு. இப்போ அங்கே இருக்கிற பூல இவங்க ஜம்ப் பண்ணி எப்படி இந்த பக்கம் வந்து சேர்ந்துடுறாங்க. இப்போ வரதன் என்ன சொல்கிறான்னா டே என்னால் நடக்க முடியலடா கால் ரொம்ப வலிக்குது நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்னு உடனே சரிடான்னு சொல்லிட்டு இவங்களும் முன்னாடி போகிறாங்க. இப்போ உடனே இந்த வரதன் என்ன பண்ணுறான்னா போங்கடா முட்டா பசங்களா அவங்கள போட்டு தர்றதுக்கு தாண்டா இந்த பிளான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பாறையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா உருட்டி விடுறாங்க. இவங்க 2 பேரும் அப்படியே ஜஸ்ட் மிஸ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாறாங்கல்ல இருந்து தப்பிச்சிடுறாங்க. அப்படி தப்பிச்ச உடனே டே எங்கடா போயிட்டு அந்த வரதன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படி தேடிட்டு இருக்கும்போது அந்த வரதன் பார்த்தீங்கன்னா பாறாங்கல் சைஸுக்கு பெருசாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆயிட்டான். என்னடான்னு கேட்டதான் தெரியுது அந்த முனிவர் கொடுத்த பழத்தை நான் ஒருத்தனே சாப்பிட்டேன்டா அதனால தான்டா எனக்கு இப்படி நான் பண்ணதுக்கு எனக்கு தேவைதான் நீங்க இங்க இருந்து போங்கடா அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரதனும் சொல்றான். இதுக்கப்புறம் என்ன ஒன்றுன்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.